36 அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு. கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமா? இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். சி.வி. சண்முகம் தலைமையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததால அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை பாயுமா என்பதை தெரிந்து கொள்ளலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு 10 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில ஆதரவை திரட்டுவதில் அவர் தீவிர சவால்களை எதிர்கொண்டிருந்தார். விஜய்க்கு ஆதரவளிப்பது தொடர்பாக அதிமுகவிற்குள் பெரும் அரசியல் நகர்வுகள் நடைபெற்றன. நேற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை லீமா ரோஸ், எஸ்.பி. வேலுமணி, பெருந்துறை ஜெயக்குமார் உள்ளிட்ட 5 முக்கிய எம்எல்ஏக்கள் புறக்கணித்தனர். இதைத் தொடர்ந்து சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் தலைமையில் 36 அதிமுக எம்எல்ஏக்கள் தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினாங்க. இந்த ஆலோசனையில் விஜய்க்கு ஆதரவளிப்பது குறித்து நேர்மறையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாக தெரியுது. அதிமுகவின் ஒரு பகுதியினர் விஜயை தங்களது அரசியல் வலயத்திற்குள் கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. தீர்மானிக்கும் சக்தியாக வி.சி.க. நேற்று மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தனது அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை அறிவிப்பார் என சொல்லப்பட்டது. வி.சி.க.வின் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு விஜய்க்கு கிடைத்ததால் அவர் முதலமைச்சராவதற்கான சட்டப்பூர்வ பாதை எளிதாகும். ஆட்சியின் நிலைத்தன்மை குழுமம் சவால்கள். விஜய் ஆட்சி அமைத்தாலும் குறைந்த பெரும்பான்மையுடன் 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்வது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் இடதுசாரிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமான மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டால் தங்கள் ஆதரவை திரும்ப பெறக்கூடும். ஒட்டுமொத்தத்தில் 36 அதிமுக எம்எல்ஏக்களின் இந்த தனித்த ஆலோசனை தமிழக அரசியலில் ஒரு புதிய வியூகத்தின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. இந்த கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனாவின் மாமியார் லீமா ரோஸ் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியில் இல்லாமல் இருக்கவே மாட்டார்கள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் இந்த சான்ஸை விட்டால் 10 ஆண்டுகளுக்கு பதவி கிடையாது. இதனால சமயோஜிதமாக முடிவு செய்து தனி அணியாக செயல்பட முடிவு செய்துள்ளதாகவே பார்க்கப்படுது. இவ்வாறு அதிமுகவை பிளவுபடுத்தி கொண்டு சி.வி. சண்முகம் தலைமையில் தனி அணியாக செயல்பட்டு தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்ததால அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது என்கிறார்கள். அதாவது ஒரு கட்சியின் சட்டசபை உறுப்பினர்களில் 2/3 பங்கு எம்எல்ஏக்கள் கட்சி தாவினால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது என்பதுதான் விதி. விஜய்க்கு தற்போது வி.சி.க.வின் ஆதரவு கிடைத்துவிட்ட நிலையில அவரிடம் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கு. இது பெரும்பான்மைக்கான நம்பர் என்றாலும் எந்த நேரத்தில் விஜயின் ஆட்சிக்கு ஆபத்து நேரலாம். எனவே 120 முதல் 125 வரை இருந்தால்தான் சேஃப் என்று அர்த்தம். இதனால ஆதரவை வைத்து சி.வி. சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்பார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.